Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel. ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் 1007 திருநாமம் பார்த்தோம். இறுதியான கடைசியான நாமம் 1008வது திருநாமம். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முன்னாலேயே நாம் பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தோம், இந்த அரண்நாமம் 1000ங்கிறது இந்த சிவசஹஸ்ரநாமம் எப்படி வந்தது, உலகத்துக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்துட்டுருக்குமே, இதெல்லாம் எங்கேருந்து யார்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம மகாபாரதத்திலேருந்து பார்த்தோம். கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணுறதா தான் பார்த்தோம். அதில் கிருஷ்ணர் சொல்கிறார், தனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறார். தான் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை வேண்டி அவருக்கு தபம் இருக்கணும் அப்படிங்கிறதே, தனக்கு எப்படி அந்த 1000 திருநாமம் கிடச்சிது அப்படிங்கிறதே உபமன்யுங்கிற முனிவர்கிட்டேருந்து தனக்கு உபதேசமாச்சு. அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தானே இங்கே தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணுறார். இப்படி உபமன்யுட்டேந்து கிருஷ்ணர் அந்த 1000 நாமங்களை வாங்கிட்டு அதை தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணினது வாயிலாக இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதில் சொல்கிறார், இது ஆதியில் எப்படிலாம் வந்தது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிருஷ்ணருக்கு வரத்துக்கு முன்னாலேயே எத்தனை பேருக்கு முன்னால் வந்திருக்குங்கிற லிஸ்ட்டை சொல்கிறார். இது முதல்ல எப்படி இருந்தது தான், பிரம்மாவோட மனசில் உதிச்சுதான். எல்லாமே வேத வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவோட மனசு, எதுவாக இருந்தாலும் சிருஷ்டி அப்படின்னாலே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த பிரம்மாவோட மனசில் இருந்த நாமங்கள் அது எப்படி இருந்தது அப்படின்னா 10,000 நாமமாக இருந்து தான். அந்த 10,000 நாமமாக மனசில் அவர்கிட்ட இருந்ததை அதை கடைஞ்சு என்ன பண்ணான்னு, தயிர்லேருந்து வெண்ணெயை எடுக்கிறாப்புல, வெண்ணெயிலேருந்து நெய்யை எடுக்கிறாப்புல, மலையிலிருந்து பொன்னை எடுக்கிறாப்புல, பூவிலிருந்து தேனை எடுக்கிறாப்புல, இது சாரமாக எடுக்கப்பட்டதுப்பா அப்படின்னு யார் சொல்கிறார்? கிருஷ்ணர் தர்மபுத்திரட்ட சொல்கிறார். அந்த 10,000 நாமத்தை நம்மளாலெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடியதை நம்மளோட சக்திக்காக அவர் என்ன பண்ணார், நன்னா கிடையிறது. இப்போது தயிரை பார்த்தோம் அப்படின்னா, தயிரில் வெண்ணெய் இருக்குது நெய் இருக்குதுன்னு யாரான்னு பார்த்தா தெரியறதோ? அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரே, விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியன் அப்படின்னு. அதை என்ன பண்ணும், அப்படி உள்ளுக்குள்ளே மறைஞ்சு இருக்கான். விறகுல எப்படி தீ இருக்குது நெருப்பு இருக்குங்கிறது பார்த்தா தெரியுமான்னு வச்சோன்னு, பற்ற வச்சோன்னு உடனே அது எரியிறது. எப்படி எரியுறது? அப்படி கண்ணுக்கு தீ இருக்கிறது தெரியல, ஆனால் அதுக்குள்ளே இருக்குது, விறகுக்குள்ளே இருக்குது. பாலில் படுநெய் போல், பாலை பார்க்குறோம், பாலுக்குள்ளே தான் நெய், அதுலேருந்து தானே வந்திருக்கு தயிராகி, தயிர்லேருந்து வெண்ணெயாகி, வெண்ணெயிலேருந்து நெய்யாக வந்திருக்கு. அப்போ பாலை பார்த்தா நெய் இருக்குதுன்னு தெரியுறதா? அதுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் இருக்கிறது தெரியாத இருக்குது. அப்படி தெரியாத இருக்கிற மறைபொருளாக இருக்கிறதை எப்படி வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த பாலை ப்ராசஸ் பண்ணுறோம். அதை காய்ச்சி தயிராக்கி வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் உரிக்கினோம்னா நெய்யாக வராப்பில் நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் அதை பார்த்தா தெரியுமா? தெரியல. யாருக்கு தெரியும்? நல்ல அடியார்களுக்கு தெரியும். சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண பார்வைக்கு தெரியுமா? ஊனக்கண் கண்டு பார்த்தா தெரியுமா? தெரியாது. அப்போது அப்படி மறைஞ்சு இருக்கிறத எப்படி எடுக்கலாம் வெளியில் அப்படின்னு, முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு. என்ன பண்ணும் அப்படிங்கிற, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் அதை முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு. பக்திங்கிற அந்த ஒரு விஷயத்தினால, உபாசனைங்கிற ஒரு விஷயத்தினால நன்னா நாம் அதை கடைய அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்தர்யாமி சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் தெரியறதா? நமக்குள்ளேயே அவர் இருக்காங்கிறது தெரியுமோ? நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சு கொடுத்துனா அப்புறம் இப்படிலாம் நடந்துப்போமா? இப்படிலாம் உலகம் நடக்குமா? நடக்காது. அந்த தெரியாத அறியாமை, அது அப்படி தெரிய விடாத மறைக்கிறதுக்கு பேர் தான் மாயை. அதுலேருந்து நாம் கடைஞ்சி வெளியில் எடுக்கிறது, உணர்றது தான் அந்த உணர்வு. அதுதான் அதை பண்ணினோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாருதா, அதைத்தான் நீங்கள் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படி பிரம்மாவோட அந்த மனசில் இருந்ததைத்தான் கடைஞ்சி 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 நமக்கு இதை சாரமாக எப்படி பூக்குள்ளே இருக்கிற தேனை எடுத்து வண்டு உறிஞ்சி வெளியில் எடுத்து நமக்கு கொடுக்குறாப்புல இப்போ கொடுத்துருக்கா. அதைத்தான்ப்பா நாம் இப்போ அனுபவிக்கிறோம், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி இருந்தது? பிரம்மா இருந்துதான். பிரம்மாவோட மனசுலேருந்து அதை யாருக்கு உபதேசம் பண்ணானர்? இந்திரனுக்கு உபதேசம் பண்ணினர். தேவர்களின் தலைவரான தேவேந்திரனுக்கு பண்ணினர். உடனே தேவேந்திரன் என்ன பண்ணார்? மிருத்யுவுக்கு பண்ணினர். மிருத்யு என்ன பண்ணார்? ருத்ரர்களுக்கு பண்ணினாராம். இந்த ருத்ரர்கள்லாம் யாருக்கு பண்ணார்? தண்டிங்கிற மகர்ஷிக்கு பண்ணினா. அந்த தண்டி எப்படி அதை அடைஞ்சார் அப்படிங்கிறத ரொம்பவே வர்ணிச்சிருக்கு மகாபாரதத்தில் கிருஷ்ணர். அப்படி கடுமையான தவம் பண்ணி ருத்ரர்கள்டேந்து தண்டிங்கிற மகர்ஷி இந்த அரண்நாமத்தை வாங்கினாராம். அதுக்கப்புறம் அவர் தண்டி சுக்ரனுக்கு உபதேசம் பண்ணினார். சுக்ரன் கௌதமருங்கிற ரிஷிக்கு உபதேசம் பண்ணார். கௌதமர் வைவஸ்வத மனு, அந்த மனுக்களில் ஒருத்தரான வைவஸ்வத மனுவுக்கு உபதேசம் பண்ணார். அந்த வைவஸ்வத மனு நாராயண மகரிஷிங்கிற அவருக்கு உபதேசம் பண்ணினார். அவர் என்ன பண்ணார்? தர்மதேவனான யமனுக்கு உபதேசம் பண்ணினார். யமன் யாருக்கு உபதேசம் பண்ணார்? நச்சிகேதஸ். உபனிஷத்தில் வருதே, நச்சிகேதஸ் யமலோகத்தில் போய் அப்படி தானே கேட்குற. அந்த யமதர்மராஜா நச்சிகேதஸ்க்கு உபதேசம் பண்ணினார். நச்சிகேதஸ் மார்க்கண்டேய மகரிஷிக்கு உபதேசம் பண்ணார். மார்க்கண்டேயர் உபமன்யுக்கு பண்ணினார். உபமன்யு எனக்கு பண்ணினார். நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு என்ன தனக்கு முன்னால் வந்த 13 பேரையும் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து உபமன்யு வரைக்கும் 13 பேரையும் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். இப்படி தான்ப்பா இது வந்திருக்கு, இது சும்மா லேசில் வந்துள்ள, சுலபமாக வந்துள்ள. அப்படி ரகசியமாக இருந்து 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 குரு சிஷ்யான்னு வந்தது எனக்கு உபமன்யு ரிஷியோட கருணையினால் எனக்கு கைலாயத்தில் கிடச்சிது. அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி 1000 நாமங்களில் தனக்கு கிடைச்சதை சொன்னார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த நாமங்களில் இறுதியான நாமமாக 1008வது திருநாமமாக என்ன வந்திருக்கு அப்படின்னார்? ஓம் ஜகதே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, உலகம் அனைத்தும் தாமாகவே இருப்பவர். ஜெகம் ஜெகம் அப்படிங்கிறோம், உலகம் அப்படிங்கிறோம். அந்த உலகம் அத்தனையும் என்ன அப்படின்னா, அங்கு இங்கு இங்கு எனாத நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் ஜெகதே நமஹா அப்படின்னா உலகம் அனைத்தாவும் இருக்கக்கூடியவர். நமக்கு கண்ணுக்கு தெரியறது நாம் வாழ்றது ஒரு உலகம், ஒரு பூமி. இது மாதிரி அண்டச்சராச்சரங்கள் எத்தனை இருக்குது? பல இருக்காம். அது அத்தனையாவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இதுதான் பரம அத்வைதம். சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்கிறாரே, சர்வம் பிரம்மமயம், எல்லாம் அந்த பிரம்மம் தான் அப்படிங்கிற. ஈஷாவாசிய உபனிஷத்துங்கிறதெல்லாமே அப்படித்தானே சொல்கிறது, இந்த பரம அத்வைத நிலையத்தானே சொல்கிறது. அப்படி இந்த ஜெகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு பேர் ஜெகதீஸ்வரர், ஜெகதீஸ்வரர்னு பேர். இந்த ஜெகதீஸ்வரருங்கிற திருப்பெயரோடையே பல தலங்களில் எழுந்தருளியிருக்கார். அதில் முக்கியமானது 3 திருத்தலம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணமேல்குடி அப்படின்னு இருக்குது. அந்த ஊரில் ஜகத் ரக்ஷகி சமேத ஜெகதீஸ்வரர் அப்படின்னு எழுந்தருளியிருக்கார். இந்த திருத்தலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, 63 நாயன்மார்கள் ஒருத்தரான குலச்சிறை நாயனார் அவதார ஸ்தலம். குலச்சிறை நாயனார் பாண்டிய மன்னனுக்கு எப்படி முதலமைச்சராக இருந்தார், பாண்டிமாதேவின்னு சொல்லக்கூடிய மங்கையர்க்கரசிக்கு எப்படி ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு அமைச்சராக இருந்தார் அப்படின்னு இந்த குலச்சிறையாராலையும் இந்த பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசியாலையும் தான் முழுக்க முழுக்க சமண மதத்தை தழுவி இருந்த பாண்டிய நாடு ஞானசம்பந்தரை அழைச்சின்னு வர சொல்லி அவரோட அருள்னால திருப்பி சைவத்துக்கு மாறியது அப்படின்னு நமக்கு பெரிய புராணம் சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலச்சிறையார்
எப்பேற்பட்ட சிவத்தொண்டு பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு இதுலேயும் தெரியுது. அவர் அவதாரம் பண்ணின திருத்தலமாம் இந்த மணமேல்குடி அப்படிங்கிற திருத்தலம். அங்கே சிவபெருமான் ஜெகதீஸ்வரராக இருக்கார். அதே மாதிரி மானாமதுரைக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு இடம். அந்த தஞ்சாவூருங்கிற இடத்துலையும் ஜெகதீஸ்வரராக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். இந்த தஞ்சாவூருக்கெல்லாம் வரலாறு ரீதியாக ரொம்ப பெரிய பெருமையெல்லாம் இருக்குது. தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாபெரியவர் அந்த தஞ்சாவூர் பெருமையெல்லாம் ரொம்பவே சொல்லியிருக்கார். அப்படி ஒரு சிறந்த ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடிய அந்த மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர்லேயும் ஜெகதீஸ்வரராக இருக்கார். அதே மாதிரி திருவாரூருக்கு பக்கத்தில் ஓகை பேரையூர் அப்படின்னு, இந்த பேரையூருங்கிறது பல பேரையூர் இருக்குது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னால் ஒரு ஏதோ ப்ரீஃபிக்ஸ் இருக்கும். இந்த திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த திருத்தலத்துக்கு ஓகை பேரையூர் அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற சுவாமி பேர் ஜெகநாயகி சமேத ஜெகதீஸ்வரர் அப்படின்னு. இது அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற திருஸ்தலம். இந்த ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் இதோட பெருமையெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும் இல்லையா, பல தலவிருட்சங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஓகை பேரையூரில் விசித்திரமாக ஒரு தலவிருட்சம் என்னென்ன, நார்த்த மரம். நார்த்தங்காய் கேட்குறதே, நார்த்த மரமே தலவிருட்சமாக இருக்குது. வேறு எங்கேயும் அந்த மாதிரி இருக்கா தெரியல. இந்த ஓகை பேரையூரில் தான் நார்த்த மரம் தலவிருட்சமாக கொண்டது. அப்படி இருக்கிறது. இதுக்கு இன்னொரு பெருமை என்ன, சங்க புலவர்களில் ஒருத்தர் குறுந்தகை புறநானூல்லாம் இவரோட பாட்டு இருக்குது. பெண் புலவர், அவரோட பேர் பேரையில் முறுவலார் அப்படிங்கிற பெண் புலவர். இந்த அம்மா அவதாரம் பண்ணினதும் இந்த ஓகை பேரையூரில் தான். அந்த ஊர்லேயும் ஜெகநாயகி சமேத ஜெகதீஸ்வரராக இருக்கார். இப்படி பல இடங்களில் ஜெகதீஸ்வரன் பேரோடையே சிவபெருமான் இருக்கார். அது ஜெகதே நமஹா அப்படின்னு அண்டச்சராச்சரம் அவர் தான் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறதா இருக்குது. அப்படி அண்டச்சராச்சரமும் அவராக இருக்கக்கூடிய, உலகமனைத்தும் அவராக இருக்கக்கூடிய அவர் என்ன, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகீர் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு தானே பெரிய புராணமே தொடங்குறார். அந்த உலகெல்லாம் அப்படின்னு யார் எடுத்து கொடுத்தா, அந்த நடராஜ பெருமான் தானே முதல் அடியே எடுத்து கொடுத்துருக்கார் அடியார்களோட பெருமையை பாடுறதுக்கு. அப்படி உலகம் அனைத்துமா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட திருவடி தான் நமக்கு ஒரே புகலிடம். அவரோட திருநாமம் தான் நமக்கு பெரிய மருந்து, புகலிடம். இதைத்தான் இத்தனையும் 1000 நாமங்களையும் 1008 நாமத்தையும் சொல்லிட்டு கிருஷ்ணர் கடைசியில் முடிவுரையாக முடிக்கிறார். என்ன சொல்ல, இவ்வாறு முக்கியமான நாமங்கள்னால பகவானை நான் துதி பண்ணினேன். கைலாயத்தில் உட்காந்து இவர் தவம் பண்ணுறதை சொல்கிறா இல்லையா, அப்போ அவரை யாருங்கிற துதிக்கத்தக்கவரும் பூஜிக்கத்தக்கவரும் நமஸ்கரிக்கத்தக்கவருமான எந்த ஜெகதீஸ்வரரோ, இந்த கடைசி நாமமான அதையே தான் அவரும் சொல்லியிருக்கார். எந்த ஜெகதீஸ்வரோ அவர் யாருன்னு பிரம்மாதி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் யாராலையுமே உண்மையாக அவரோட பெருமையை அறிய முடியாதுன்னா வேறு யாரால தான் அவரோட பெருமையை வார்த்தைகளால் சொல்லிட முடியும் அப்படிங்கிறார். ஆனால் நாம் பக்தியை முன்னிட்டு அவரிடத்துல உத்தரவு பெற்று யாகங்களுக்கு சுவாமியாகவும் ஞானவான்களில் சிறந்தவருமான அந்த பிரபுவை இப்படிலாம் துதி பண்ணினேன்ப்பா அப்படிங்கிற. எப்படி துதி பண்ணார் அந்த 1000 நாமத்தினால, தன்னோட அவரை யாராலையும் பிரம்மாதி தேவர்களையும் அவரை வர்ணிச்சிட முடியாது. ஆனால் நான் பக்தியினால என்ன பண்ணேன், பக்தியை முன்னிட்டு அவரிடத்துல உத்தரவு பெற்றுன்று யாக யஜ்யங்களால் கூட புரிஞ்சிக்க முடியாத ஞானவான்களில் சிறந்தவரான அவரை இந்த நாமங்கள்னால நான் வழிபட்டேன், துதிப்பட்டேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த அரண்நாமத்தை தினந்தோறும் மனமுருகி ஊக்கத்தோட யாரெல்லாம் பக்தி உள்ளனா சொல்கிறாளோ அவளுக்கு எல்லா செல்வங்களும் குறைவில்லாத கிடைக்கும் அப்படின்னு அந்த நாமமாய் இருக்கக்கூடிய அந்த பகவானான சிவபெருமானை துதிப்பவர் தன்ம ஆத்மாவை பரமாத்மாவில் கரைச்சி பேரின்பத்தை அடைவர் அப்படின்னு இந்த அரண்நாமமாயிருத்த மகாபாரதத்தில் கிருஷ்ண பெருமான் உபதேசம் பண்ணி இந்த பலனையும் நமக்கு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட அரண்நாமம் 1000ஐயும் நாம் தினந்தோறும் கேட்டு நாம் வாயால் சொல்லி அவரோட அருள்னால் எல்லா வளங்களும் பெற்று நன்மை அடையணும்னு வேண்டி இப்படி ஒரு அரிய நிகழ்ச்சி நமக்கு டிடி தமிழ் தொலைக்காட்சி மூலயமா கிடைச்சது நாம் எல்லோரும் செய்த புண்ணிய பலன் அப்படின்னு தெரியுது. இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை வழங்கின தொலைக்காட்சிக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றேன்.
ஓம் நம சிவாய. Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel.